அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வெற்றி எஜுகேஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி குவார்ட்டர்லி எக்ஸாம் தேவையான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சோசியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுமே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு 14 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த 14 ஒன்வேர்டில் உங்களுக்கு எதுக்காவது ஆன்சர் தெரிலனா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 14 ஒன்வேர்டு அப்படியே தமிழ் மீடியம் கொஸ்டின்லையும் பார்த்துக்கோங்க. எல்லா ஒன்வேர்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் நீங்கள் எழுதணும். 14 2 மார்க் கொடுத்து 10 2 மார்க் எழுதணும். அதில் லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. நெக்ஸ்ட்டு முத்து துறைமுக நிகழ்வை விவரி. அதுக்கடுத்து 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு தருக. அடுத்து ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு தருக. நெக்ஸ்ட்டு தக்கான பீடபூமி குறிப்பு தருக. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன, இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக, நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக, தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை, மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது, தனிநபர் வருமானம் என்றால் என்ன, சேமிப்பு கிடங்கு என்றால் என்ன. ஓகே, இது அப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின், நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டிட்டி. நெக்ஸ்ட் டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். நெக்ஸ்ட் டெஸ்கிரைப் த பியர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். நெக்ஸ்ட் ரைட் அ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். அடுத்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை நார்மல் லைஃப் ரேட். நெக்ஸ்ட் ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. அடுத்து 23 பார்த்தீங்கன்னா நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேர் கார்பன் கண்டென்ட். அடுத்து 24 வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். நெக்ஸ்ட் 25 வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். 26 வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட். அடுத்து 27 வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 28 இது கம்பல்சரி கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பஃபர் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு அதே போல் 14 5 மார்க் கொடுத்து நீங்கள் 10 5 மார்க் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெஸ்டைல்ஸ் ரிலேட்டிங் டு த ஜெர்மனி. அதுக்கடுத்து அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. நெக்ஸ்ட்டு ரைட் த எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேடு பை த 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸு, இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பேரனியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. அதுக்கடுத்து வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அதுக்கடுத்து ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதுக்கடுத்து வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சுரல் பாலிசி. அடுத்து 41 பார்த்தீங்கன்னா டைம்லைன் கேட்டிருக்காங்க, 1920 1950 வரைக்கும். அடுத்து 42 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க, 5 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, ஹிரோஷிமா, அதுக்கடுத்து ஜெர்மனி, அடுத்து துருக்கி, கிரீஸ். தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் பாருங்கள், ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. அடுத்து 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. நெக்ஸ்ட்டு 32 பார்த்தீங்கன்னா பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக. அடுத்து 33 வேறுபடுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அதுக்கடுத்து உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். அடுத்து காரணம் கண்டறிய வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். நெக்ஸ்ட் 34 பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. 35 இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் எழுதுக. 36 நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை. 37 இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. 38 முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. 39 உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. அடுத்து 40 பார்த்தீங்கன்னா புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை. 41 1920 1950 வரைக்கும் காலக்கோடு. அடுத்து 42 பார்த்தீங்கன்னா உலக வரைபடம், ஹிரோஷிமா, ஹுவாய் தீவு, அடுத்து ஜெர்மனி, துருக்கி, கிரீஸ், இந்த 5 பிளேஸ் கேட்டிருக்காங்க.
அடுத்து 8 மார்க் பாருங்கள். ஸோ 2 8 மார்க்கு. இது வந்து எதிரா சாய்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறிக. நெக்ஸ்ட்டு 2வது 8 மார்க் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் குறிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 8 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்தியா மேப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 8 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 8 பிளேஸ் நீங்கள் குறிச்சா போதுமானது. ஸோ இப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் ஃபஸ்ட்டு 8 மார்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதுக்கு சாய்ஸு ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. அடுத்து 44 பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் வந்து குறிக்க சொல்லி 8 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாய்ஸும் அதில் 8 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து தடவை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து திரும்ப வந்து தமிழ் எக்ஸாமோட செகண்ட் மாடல் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம்.